இறைவனையும் குருவையும் வணங்கி இங்கே குழுமியிருக்கும் அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவருடைய திருவடிகளையும் வணங்கி இன்றைக்கு நம்முடைய படூர் மணிகண்டேஸ்வரர் ஆலயத்தில் மாணிக்கவாசக பெருமானுடைய குரு பூஜை, அதனை முன்னிட்டு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அடியார்கள் குழுவாக திரண்டு மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகரை முற்றும் ஓதி இறைவனை வழிபாடு செய்து இத்தகைய சிறப்பான பக்தி நிகழ்வுகள் இங்கே அமையப்பெறுவதற்கு முதற்காரணமாக இருந்தவன் ஈசன். நமக்கு வழிகாட்டுதலாக இருப்பது குரு மூர்த்தியாகிய மாணிக்கவாசக பெருமான். மற்றைய உலகளவில் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு துணையாக இருந்த கோயில் நிர்வாகம், அர்ச்சக பெருமக்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்தையும் மாணிக்கவாசகருடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கும் அடியார் பெருமக்கள். இந்த அடியார் தொண்டில் அடியேனை ஈடுபடுவதற்கு பெரிய அளவில் அடியார் தொண்டு ஆற்றிய அன்பு சகோதரி சண்முகப்பிரியா அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்கி பணிந்து வணங்கி, சிவபெருமான் அன்பே சிவமாக வீற்றிருக்கின்றார். அதுதான் முடிந்த முடிவாகிய ஒரு தத்துவம், எல்லாரும் அடைய விரும்பும் ஒரு பேர். அத்தகைய பேற்றினை நமக்கு திருவாசகத்தின் வாயிலாக அருளி செய்தவர் மாணிக்கவாசக பெருமான். 4 வகையான மார்க்கங்கள், சரியை, கிரியை, யோகம், ஞானம். அவற்றில் முதல் 3 மார்க்கங்களை நமக்கு திருமுறை தேவார முதல்வர்கள், குரு முதல்வர்கள் ஞான சம்பந்தர், நாவுக்கரசு பெருமான் மற்றும் சுந்தரர் அவர்கள் அந்த 3 மார்க்கத்தில் நின்று இறைவனை அடைந்தவர்கள், முக்தி பேறு பெற்றவர்கள். விடுவது வீடு, பெறுவது பேறு. அதில் 4வதாக ஞான மார்க்கமாக இறைவனே குருமுகமாக மானுட பிறவி என்று சொல்லுவது தவறு, மானுட வடிவம் தாங்கி மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார், தன்னுடைய வண்ணம் காட்டி வடிவம் காட்டி தன்னுடைய திருவடி நிழல்களை எனக்கு காட்டுவித்தான் இறைவன் அப்படிங்கிறார். இந்த திருக்கோயிலுக்கு வரும் பொழுது இறைவனுக்கும் குருவுக்கும் அபிஷேக ஆராதனைகள், அடியார் கூட்டங்கள், அடியார் பெருமக்களுடைய இந்த விண்ணை அதிரும் பேரொளி அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு திருவாசகம் சார்ந்த அந்த ஓதுதல், அதையெல்லாம் கேட்கும் பொழுது அந்த அடியார் கூட்டத்தினுடைய அந்த ஒரு பக்தி அதிர்வலைகள் அதை உணரும் பொழுது ரொம்ப ஒரு பேருவகையாக இருந்தது. அப்பொழுது இறைவன் நமக்கு கொடுத்த சிந்தனை என்னென்னா, அப்படி குருந்த மரத்தடியில் இறைவன் குருவடிவம் தாங்கி நின்று அவனுக்கு முன்னாடி சிவகண நாதர்களெல்லாம் உட்கார்ந்திருந்து அதில் மாணிக்கவாசக பெருமானை தன்னுடைய முதல்ல அவரை ஈர்த்தாராம் இறைவன். அப்படி ஈர்த்து அவருக்கு நயன தீட்சை கொடுத்தாராம். தன்னுடைய கண்ணால் அவருடைய ஆணவ மலம், அந்த அழுக்கு, ஆணவ மலம் என்றால் இப்போ நம்முடைய காலத்தில் கல்வியோ இல்லை பணமோ பதவியோ இது சார்ந்து இருக்கிற ஒரு செருக்கு, அந்த பெருமிதம் எல்லாம் அடியார் பெருமக்களுக்கு உலகியலில் இருக்கிறவர்களோட சற்று குறைவாக தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் மட்டும் ஆணவம், நம்மளுக்கு அது இல்லை அப்படின்னு நினச்சி நம்மெல்லாம் சரி பக்குவம் வந்துட்டு அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்மளையே சமாதானப்படுத்திக்கிடக்கூடாது. ஆணவம்ங்கிறது சகோதரி சொன்ன மாதிரி தன்முனைப்புனா நான் தான் எல்லாம் செய்யணுங்கிறது மட்டுமே கிடையாது. நான் செய்யலைன்னா அது நடக்காது. அந்த பொறுப்பை நம்ம மேலே எடுத்துக்கொண்டு போடும். எப்படி கந்தர் அலங்காரத்தில் வேல் வகுப்பிலெல்லாம் அருணகிரிநாதர் சொன்னது மாதிரி இறைவன் நம்மோடு, முன்னாடி, நம்முடைய வலத்திலும் இடத்திலும் நம்மோடு இறைவன் இருக்கிறான். அப்போ நம்முடைய எல்லா கர்ம காரியங்களெல்லாம் அவன் மேலே போட்டுட்டு அவனை ஒரு துணைவனாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நடக்கிற அந்த வாழ்க்கை பயணம்தான் தன்முனைப்பு இல்லாத ஒரு பயணம். இதை நம்ம கேட்பது இல்லை, சொல்லுவது. எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட பணி, இன்றைக்கு எனக்கு இந்த தருணத்தில் கொடுக்கப்பட்ட பணி சொல்லுவது, பேசுவது, அவ்வளவுதான். அப்படி இந்த பணிகளெல்லாம் நம்ம செய்வது என்பது ரொம்ப, அதெல்லாம் இந்த நம்ம அடியார்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி ரொம்ப இயல்பாக அன்புங்கிறது ஊற்றெடுக்கணும். நம்முடைய தமிழில் ஒரு உதாரணம் உண்டு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாரி வள்ளலை பற்றி கடையேழு வள்ளல்களில் கேள்விப்பட்டிருக்கோம். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி அப்படின்னு. அந்த முல்லைக்கு தேர் கொடுக்கும் பொழுது அந்த பாரி, அவர் எப்பேற்பட்ட ஒரு மன்னன், சிற்றரசன், அவனுக்கு எத்தனையோ வழிகள் இருந்திருக்கும்.
அங்கே இருந்த இன்னொரு ஒரு கம்பை எடுத்து அதுக்கு பக்கத்தில் ஊன்றி இருந்தால் கூட அந்த முல்லை கொடி படர்ந்துருக்கும். ஆனால் அவன் அதை செய்யலை. அதை செஞ்சுருந்தா இத்தனை காலங்கள் கழித்து நம்ம அவனை பற்றி பேசியிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம இப்படி பேசணுங்கிறதுக்காண்டி அவன் அதை செய்யலை. அவனுக்குள்ளே ஊற்றெடுத்திருக்கு அந்த அன்பு. அது பெரியவர்கள் சொல்லியோ அறநூல்களில் படித்தோ, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உறவினவர்கள், நம்முடைய தாய் தந்தையர் நம்மை ஒரு தலைமுறையாக வளர்த்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அவை அல்ல. இறைவன் உள்ளே இருக்கும் பொழுது அந்த அன்பு அப்படி பெருக்கெடுக்கும். அப்படி தான் மாணிக்கவாசக பெருமானுக்கு பெருக்கெடுத்துச்சு. அவருக்கு அங்கே பெருக்கெடுத்ததுங்கிறத இறைவன் குருமுகமாக ஏன் வந்தான் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களை இறைவனுக்கு அந்த குருவுக்கு தெரியும். அவரே நம்மை தடுத்தாட்கொள்வாராம் அப்படிப்பட்ட அடியார்களை பார்த்து. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் தான் நம்ம மாணிக்கவாசகர். இன்னொன்று, மாணிக்கவாசக பெருமான் ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுது இறைவனை நாடி போகலை. அவருக்கு எல்லாமே இருந்தது. அவர் கல்வியில் சிறந்தவர். 16 வயதுக்குள்ள கல்வி கேள்விகளில் சிறந்தவராக இருந்த அவரை அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அவராக அழைத்து அவரை அமைச்சர் பதவி கொடுத்து அவரை உயர்ந்த பதவியில் அமர்த்தி இருக்கிறார். அந்த நாட்டுக்கு தேவையான படைகளில் குதிரைப்படை எவ்வளவு முக்கியமோ அதற்குண்டான பெரிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஆமாத்தியர் குலம் அவர் சார்ந்தது, மாணிக்கவாசகர் பிறந்தது. அதாவது அமைச்சர்களாக இருக்கக்கூடிய குலம் அப்படிங்கிறது பொதுவான மரபாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட இன்பத்தில் அவருக்கு எந்த ஒரு குறைவுமே இல்லையே. அந்த மாதிரி குறைவு இல்லாத நேரத்துலேயும் அதற்கு மேலான ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத இறைவன் உணர்த்தினாலும் அவருக்கு உணரக்கூடிய ஒரு பக்குவம் நிறைந்த ஒரு ஆன்மாவாக அவர் இருந்திருக்கார். ஏனென்றால் அவர் சிவகணநாதர்களில் ஒருவராக இருந்திருக்கார். எப்படி நம்ம கோயிலில் வரும்பொழுது அடியார் கூட்டத்தை பார்க்கும் பொழுது கூணி குறுகிற ஒரு மனநிலை இருந்துச்சு. இந்த அடியார் கூட்டங்கள்லாம் இவ்வளவு நேரம் இறைவனை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தாங்களே, நம்மளால் இப்படி ஒரு சேர உட்கார முடியலையே அப்படின்ட்டு. அப்போது அந்த சிவகணநாதர்கள்லாம் இறைவனே குருவாக இருக்கும் பொழுது அவங்க கூட போய் உட்காரும் பொழுது மாணிக்கவாசகருக்கு எப்படி ஒரு மனநிலை இருந்திருக்கும். அதனால தான் இறைவன் விட்டுட்டு போனோன்னே அவர் திருவாசகத்தை அவர் அழுது படித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் மாணிக்கவாசக பெருமான் அவரும் ஒரு அத்தகைய ஒரு பக்குவப்பட்ட ஆன்மா. இறைவனே குரு முகமாக வந்தார் அப்படின்னா அந்தனர் வடிவம் தாங்கி வந்தார். அந்தனர் வடிவம்ங்கிறது ஞானாசிரியர். அந்த ஒரு நிலையை காண்பிப்பதற்காண்டி தான் நம்மளுக்கு அந்தனர் வடிவம் தாங்கி வந்தார் அப்படிங்கிறதையும் திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாணிக்கவாசகர் பெருமானுடைய நிலை அப்படி மேன்மையான நிலை. ஏனென்றால் அப்படி ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது அப்போ அவருக்கு பதவி மோகம் இல்லை. அது நிலைத்தன்மை உடையது இல்லை. அதைக்கும் மேலே ஒரு நிலை இருக்குது என்பதை ஒருத்தர் சுட்டி காட்டினாலும் அதை பிடித்து கொள்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணும். பொதுவாக பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, கண்ணை கொண்டு பாரு, இந்த ஜாமான் இங்கே தானே இருக்குது அப்படின்னு. அப்படி நமக்கு முன்னாடி எல்லாம் இருக்குது, இறைவனும் கூடயே இருக்கிறான். ஆனால் எல்லா நேரமும் அது நம்மளுக்கு தெரியறதில்லை, அதாவது புலப்படுவதில்லை. அதைத்தான் சகோதரி சொன்னாங்க குருமுகமாக. அந்த குருவாக இருக்கிறவர் நம்மளுக்கு உண்மையை சொல்லணும்னா தெளிய வச்சு அடிப்பார். அப்படி ஒரு நிலையை தான் மாணிக்கவாசக பெருமானுக்கு இவ்வளவு உனக்கு எல்லாம் இருக்குதப்பா, ஆனாலும் இந்த விடயத்தை உனக்கு உணர்த்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இறைவன் முதல்ல கண்ணால் ஒரு பார்வை பார்த்தாராம். அதான் நயன தீட்சை. எங்களுடைய சைவ சித்தாந்த குரு ஐயா நாங்குநேரி சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, திருவாசகத்தின் வழி மணிவாசக பெருமான். இந்த உரைக்கு தேவையான அவருடைய தீட்சா முறைகள், எப்படி 5 தீட்சையை இறைவன் மாணிக்கவாசகருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத ஐயா எழுதின புத்தகத்திலிருந்து வாயிலாகும். மாணிக்கவாசகருடைய பெயர் காரணம், அவருடைய குலம், அவருடைய ஊர், இந்த திருவாசகத்தை பற்றி புராணங்கள் நம்மளுக்கு சொல்லும் செய்திகள், இன்னும் திருவாசகத்தில் உள்ள ஒவ்வொரு விடயங்கள் அவையெல்லாம் என்னென்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் சைவ கலை களஞ்சியம். நம்முடைய சைவ பெருமக்களுக்கு அந்த களஞ்சியம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பொக்கிஷம். பேராசிரியர் செல்வகணபதி ஐயான் கோவையை சேர்ந்தவர். 20-30க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் எல்லாரையும் வைத்து அவர் 10 புத்தகங்கள், களஞ்சியம் என்பது எல்லாருக்கும் தெரியும், அது என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவோம். அப்படி இந்த சைவ சமயம் சார்ந்து, திருமுறைகள் சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து அத்துணை பெரிய பெரிய புத்தகங்களாக 10 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கான். அதில் உள்ள தரவுகளையும் எடுத்து தான் நம்ம இன்றைக்கு இதை பற்றின ஒரு சின்ன சிந்தனை. இன்னொன்று, இந்த நேரத்தில் எப்படி மாணிக்கவாசக பெருமான அகச்சான்று சொல்வதற்கு முன்னாடி திருவாசகம் என்பது எங்களுடைய சைவ சித்தாந்த குரு ஐயா சொல்லுவாங்க,
தேவாரங்கள் திருமுறைகளை படித்துட்டு திருவாசகம் வரணும். ஏன்னா சரியை கிரியை யோக மார்க்கத்தில் நின்றுவிட்டு ஞானத்துக்கு வரணும். அடியேனுக்கு தேவாரம் ஓதுகிற ஒரு பெரிய பாக்கியம் அடியார்கள் வாயிலாகத்தான் கிடைச்சி. மற்ற அடியார்கள் வாயிலாக அடியேனும் படித்துக்கிட்டால் அவர்களுக்கும் ஓதுவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அது ஒரு அகத்தியர் தேவாரத்திரட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவாலய முனிவர் அருளி செய்து 25 தேவார பதிகங்கள் அதில் அடங்கி பெற்றது. அடங்கன் முறை என்பது 7 திருமுறைகள். அதையே 25 தேவாரங்கள், அந்த மொத்த 7 திருமுறைகளையும் ஓதிய பலன் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அகத்திய மாமுனி சிவாலய முனிவருக்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தது. அதிலேயே 8 படிநிலைகள் வந்துவிடும். குருவருள் இருக்கும், பறையின் வரலாறு இருக்கும், 5 எழுத்து உண்மை இருக்கும், சிவன் உருவம் இருக்கும், அதற்கப்புறம் இறைவனுடைய திருவடி பெருமை இருக்கும். திருவடி பெருமையை உணர்ந்தவுடனே அவனுக்கு அர்ச்சிக்கிறோம். பூக்களையோ பாக்களையோ இல்லை, நம்மளையே அர்ச்சிக்கிறோம், நம்மளையே சமர்ப்பணம் பண்ணுறோம். அதுதான் அர்ச்சனையினுடைய மகத்துவம். அதற்கப்புறம் இப்படி 8 படிநிலைகள். நிறைவாக அடியாருடைய திறம். அதில் தான் நம்மளுடைய தில்லைவாழ் அந்தணர் பெருமக்களுடைய பெயர்களை எல்லாம், நமக்கு நாமங்களை எல்லாம் ஓதி கொடுத்து சுந்தரர் பெருமானுடைய பதிகம் உட்பட 25 பதிகங்கள். அந்த பதிகங்களை அடியார்களுக்கு ஓதுவிக்கக்கூடிய வாய்ப்பு, அதில் ஒரு அடியார் கூட இங்கே வந்திருக்காங்க. அப்படி சிறந்த அடியார்கள் வாயிலாக தான் எனக்கு அதனை படிக்கும் வாய்ப்பு கிடைச்சிது. அந்த தேவார திருமுறைகளை ஓதிய பலனால்தான் இன்றைக்கு முதல் முறையாக திருவாசகத்தை பற்றியும் மாணிக்க வாசகரை பற்றியும் பக்தி மனதளவில் செய்ய வாய்ப்பு இருந்தாலும், அதை நம்ம எப்படி இசை, ஸ்மரணம், மனனம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வகை பக்தி. இறைவனை வணங்குவது, அஷ்டாங்கமாக வணங்குவது, கோயிலை வலம் வருவது, இப்படி நவபக்திகள் நமக்கு சொல்லப்பட்டது. அப்படி நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு காலையிலிருந்து இறைவனை இசை வாயிலாக ஓதுனீர்கள். இப்பொழுது உங்களுடைய பக்தி என்னவா இருக்குன்னா ஸ்ரவண பக்தி, கேட்குறீங்க. இப்படி ஒரு பக்தி நீங்கள் செய்வதனால தான் எங்களுக்கு இறைவனை பற்றி நாங்கள் நினைப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் கொடுத்து வாங்குவது தான் அடியார் கூட்டத்தினுடைய சிறப்பு. அத்தகைய பேர் அடியார் கூட்டத்தை தவிர, இந்த பக்தி மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. அதனால தான் நம்முடைய நாயன்மார்கள் 3 வகை பக்தி மார்க்கங்களை நாயன்மார்கள் நம்மளுக்கு மொழிந்து கொண்டு போயிருக்கிறார்கள். ஒன்று லிங்க வடிவு, லிங்க மார்க்கம், இறைவனை நேரடியாக கோயில்களில் லிங்கத்தை வழிபடுவது. இன்னொன்று அடுத்தது குருமுகமாக வணங்குவது. 3வது மார்க்கம் சங்கம வழிபாடு என்று சொல்லப்படுவது. அதுதான் அடியார் வழிபாடு. இந்த அடியார் கூட்டத்தோடு இணையும் பொழுது எப்படி நம்மளுக்கு என்ன ஒரு உணர்வு வரும் அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி அடியார்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பக்தி ரொம்ப கீழே போயிடுச்சு. அப்படி மற்ற அடியார்களை பார்த்து பார்த்து நம்மளுடைய பக்தி பன்மடங்கு மெருகேறணும். மற்ற அடியார்களை எல்லாரையும் சிவனுடைய அடியார்களோ, முருகன் அடியார்களோ, மகாவிஷ்ணுவினுடைய அடியார்களோ, எந்த அம்பாளுடைய அடியார்களோ, அடியார்கள் என்று வந்துவிட்டால் நம்மால் இயன்ற அடியார் தொண்டு செய்யணும். இல்லைன்னா அவங்களையும் அடியார் தொண்டை செய்கிறவர்களை பார்த்து வழிபடணுமே தவிர வேறு எந்த மனதிலையும் எந்த ஒரு எண்ணமும் வந்துடக்கூடாது. ஏன்னா சிவபெருமானே நவ ரூபத்தில், நவ வடிவத்தில் இருக்கிறார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவார். நவ வடிவங்கள் தாங்கியிருக்கார். அப்போ அவருடைய அடியார்களும் எந்த வகையில் இருப்பாங்க? வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு குணங்களோடு இருப்பாங்க. ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்கிற அந்த பக்தியினுடைய மேன்மை தெரியக்கூடிய குணங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிடணும். நம்மள்கிட்ட சில குணங்கள் இருக்கலாம், அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், சரி நம்மள்கிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்குது, அப்போ அதை அப்படியே சமன்படுத்திக்கிட்டே கொண்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலையை நம்ம வளர்த்துக்கிடணும். அதற்காக அடியார் கூட்டத்துக்கு இடையே இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. உங்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி மாணிக்க வாசக பெருமான் இறைவனை அவரை சென்று பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை அவர் எந்தெந்த வரிகள் எல்லாம் சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பெயர் திருவாத ஊரர் அப்படிங்கிறதும் இயற்பெயர் அல்ல, அது புராதான பெயர். புராதானமாக பழைய காலத்திலிருந்து திருவாத ஊரர் அப்படின்னு தான் அவருடைய பெயர் சொல்லப்பட்டு வருகிறது. கல்வெட்டுகளில் திருவாத ஊராளி நாயனார் அப்படிங்கிற பெயர் தான் இருக்குது. ஆளுடைய அடிகள் அப்படிங்கிற பெயரும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பெயர்லாம் 15வது நூற்றாண்டுக்கு பிறகு தான் நம்முடைய வழக்கத்தில் சொல்லிக்கிட்டு வரோம்.
ஆக அவருடைய ஊர் திருவாதவூர். அன்றைய காலத்தினுடைய வழக்கு, எந்த ஊரில் பிறந்தார்களோ அந்த ஊரை வைத்தே, அந்த பெயரை வைத்தே அவர்களை மொழிவது ஒரு வழக்கமாக இருந்தது. அதனால் திருவாதவூரர். சரி, இவருடைய வரலாறு சொல்லும் புராணங்கள் என்ன அப்படின்னா, திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளியது. மதுரையில் இறைவன் ஆற்றிய 64 திருவிளையாடல்களும் அதில் இருக்குது. அதில் மாணிக்கவாசக பெருமானுடைய தொடர்புடைய நரியை பரியாக்கியது, இறைவன் பரியினுடைய சேவகனாக அங்கே குதிரை தலைவனாக இறைவன் வந்தது, பிட்டுக்கு மண் சுமந்தது, பிறம்படி பட்டது, இது எல்லாம் அந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. இது 2 புராணங்களையும் அப்போ நமக்கு ஒத்து வரக்கூடிய விடயங்கள். இந்த அகச்சான்றுகள் எல்லாம் ஏன் நம்ம மாறி மாறி திருப்பி திருப்பி கேட்டுக்கணும் அப்படின்னா, வருங்கால தலைமுறைகிட்ட சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாமே அறிவியல் நோக்கத்தோடு தான் கேட்பாங்க. அவங்க அகச்சான்று இறைவனை ஒரு நம்மளுக்கு அப்பாற்பட்ட பொருளாக அவர்களுக்கு எண்ணக்கூடிய பக்குவம் இருக்காது. அதனால் அவர்களுக்கு சொல்வதற்கு நமக்கு இதெல்லாம் வேணும். இந்த காலகட்டத்தில் 1500 வருடத்திற்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் இறைவனை பார்த்துருக்காரு. இறைவன் மனிதர்களுக்கு குரு வடிவமாக மானிட வடிவம் தாங்கிதான் வருவார். அதற்கும் மற்ற ஆன்மாக்களுக்கு மான்மழுவோடு இருந்திருப்பார். அப்படி அதற்கும் மேலானவர்களுக்கு இன்னும் சில பேருக்கு அகத்திலே இறைவன் இருப்பார். இப்படி 3 நிலையில் இறைவன் உணர்த்துகிறார். அப்படி மாணிக்கவாசகருக்கு குருவடிவா உணர்த்தினார். அது இங்குள்ள திருப்பெருந்துறையில் தான். அங்கே இன்றைக்கும் ஆத்மநாதர் ஆலயம் இருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி பொய்யை மேலும் மேலும் சொல்லி உண்மையாக்குறாங்க. நம்ம உண்மையை மேலும் மேலும் சொல்லி இந்த உண்மையில் உள்ள மெய்ப்பொருளை எல்லாரையும் உணர வைக்க வேண்டும். அது நம்மளுடைய கடமை. அப்படி இதில் புராதனமான புராணங்கள், முதன்மையான புராணமாக சொல்லப்படுவது நம்முடைய பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர் அருளிய திருஆலவுடையார் திருவிளையாடல் புராணம் தான். இதுதான் மாணிக்கவாசகருடைய வரலாறை நம்மளுக்கு முதன்மையாக சொன்னது. காலத்தால் முற்பட்டது. ஆனால் இதில் மாணிக்கவாசகருடைய இயற்பெயர், அவருடைய தாய் தந்தையருடைய பெயர்கள்லாம் சொல்லப்படலை. ஏன்னா அப்போ அதற்குண்டான தரவுகள் கிடைக்கல. அதற்கப்புறம் வந்தவர்கள் எல்லாம் அதை சொல்லி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு அவர் மேல் உள்ள ஒரு அன்பு பக்தியினால் அவர்கள் திருமுறைகளை ஒத்த அந்த பெயர்களை எல்லாம் சொல்லியிருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு முதன்மையான புராணங்கள் மாணிக்கவாசகருக்கு அவருடைய காரணப்பெயராக திருவாதூரை மட்டும்தான் சொல்லுகிறது. அவருடைய தாய் தந்தையருடைய பெயர் நமக்கு தெரியாது. இப்பொழுது அடுத்ததாக சிவகணநாதர்களில் ஒருவராக மாணிக்கவாசக பெருமான் இருந்தார். அதுலேயும் ஒரு வேறுபாடு இருக்குது. அவர் கைலையிலிருந்து வந்த சிவகணநாதர்னு புராதனமான புராணம் சொல்லுது. நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளைங்கிறவர் ஒரு மகா வித்வான், தமிழ் தாத்தான்னு சொல்லப்படக்கூடிய ஊவே சாமிநாத ஐயர், அவருடைய ஆசிரியராக இருந்தவர். அவருடைய புராணத்தில் உத்தரகோசமங்கையில் இருந்த 1000 கணநாதர்கள், அங்கே தான் சிவபெருமான் அங்கே அந்த 1000 கணநாதர்களில் ராவணனுடைய மனைவியான மண்டோதரியும் ஒருவராக இருந்து ஆகமங்களை கேட்டார்கள். அப்படிங்கிறதையும் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார். அப்படி அந்த ஆகமங்களை இறைவன் சொல்லும் பொழுது அதில் ஒருவராக மாணிக்கவாசகர் இருந்து சுந்தரர் பெருமானுக்கு ஒரு நொடி அவருடைய சிந்தையானது சிவத்திலிருந்து எப்படி தப்பிச்சதோ அப்படியே மாணிக்கவாசகருக்கும் சிவாகமத்திலிருந்து சிந்தை தப்பிச்சுது. அதனால் அவர் இப்படி திருவாதூரராக பிறந்தார் அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு இருக்குது. நம்ம எடுத்துக்கிட வேண்டியது சிவகணநாதர்களில் ஒருவர் மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட மேலே இருந்து வந்த ஒருவரால் தான் இத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிட வேண்டியது. மணி போன்ற வாசகத்தை அருளியதனால் அவர் மாணிக்க வாசகர். அவர் அருளி செய்தது திருவாசகம். மணி வார்த்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் அவர் திருவாசகத்தில் கொடுத்திருக்கிறார். அதை இந்த புராணத்தை எழுதிய பெரியவர்கள் எல்லாம் இதை முன்னுதாரணமாக எடுத்து மணிவாசகர், மாணிக்க வாசகர், திருவாசகம் அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. சீர்மிகு தேவாரமும் திருவாசகமும் என்ற ஒரு சொற்றொடர் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதிலிருந்து நமக்கு இதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். இவருக்கு சிறப்பு பெயர் ஒன்று இருந்திருக்கிறது, சிவபாத்தியன் அப்படின்னு. அதாவது சிவத்தின் மேலே சிவனுடைய திருவடியில் தன்னுடைய சென்னியை வைத்தவர் நம்முடைய மாணிக்க வாசகர். அதனால் சிவபாத்தியன் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் மாணிக்க வாசகருக்கு இருந்தது. மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னர் அமைச்சரவையில் இருந்தார் அப்படிங்கிறதற்கு அகச்சான்று
நரகொடு ஸ்வர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியனுக்கு அருணினை போற்றி அப்படின்னு மாணிக்க வாசகரே பாடியிருக்கார். அது அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னன் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். திருப்பெருந்துறையில் தன்னை ஆட்கொண்டு அருளினார் அப்படிங்கிறத அருட்பத்து பாடல்களில் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார். இப்போது அற்புத பத்தில் எப்படி நம்ம தெளிய வைத்து அடிப்பது அதை மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருக்கார். தன்னை அடித்து அடித்து பக்குவமாக்கினார் இறைவன் அப்படிங்கிறத அற்புத பத்தத்தில் ஒரு பாடலாக சொல்லியிருக்கார். நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனதெனும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன்பினை மிக களறியே திரிவேனை பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரம் தீற்றிய அற்புதம் அறியேனே. அடித்து அடித்து அக்காரமும் தீற்றிய அற்புதம் அறியேனே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் மாணிக்க வாசக பெருமானியே அடித்து அடித்து தான் இறைவன் ஆணவ மலத்தினை ஒடுக்கி. ஆணவம் என்பது ரொம்ப ஒரு கெட்ட ஒரு சொல் அல்ல. நம்ம பொது வழக்கத்தில் அவனுக்கு எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம், அவனுக்கு செருக்கு, அவனுக்கு திமிர், பணத்தினால் கல்வினால் நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். அங்கே மாணிக்க வாசக பெருமானே இருக்க மாட்டார், இறைவன் மட்டும்தான் இருப்பார். அப்படி ஒரு நிலை தான் ஆணவ மலம் அடங்கிய நிலை. இன்னும் நம்ம சொல்லணும்னா சித்தாந்தத்தில் 3 வகை பொருள் சொல்லுவாங்க. காணும் பொருள், காட்டும் பொருள், காட்டப்படும் பொருள். இங்கே காணும் பொருளாக மாணிக்க வாசக பெருமான், காட்டும் பொருளாக இறைவன், அவர் காட்டிய பொருளாக இங்கே திருவாசகம். அப்படி இறைவன் அகத்துக்குள்ளே இருந்து இறைவனே அவருக்கு உணர்த்தி திருவாசகத்தை நம்மளுக்கு அறிவித்திருக்காங்க. திருவாசகம் வேற, இறைவன் வேற இல்லை, அன்பு வேற, சிவம் வேற இல்லை. அதனால் நம்மளுக்கு காட்டப்படும் பொருள் திருவாசகம். அதனை காணும் பொருளாக முதல்ல இருந்தவர் மாணிக்க வாசகர். இறைவன் அவருக்கு காட்டினார், திருவாசகத்தை அருளினார். திருவாசகம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி இறைவனை குருவடிவாக வந்த அப்படிங்கிறத கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க சிவபுராணத்தில் சொல்லியிருக்கிறார். பெரியோனாக இறைவன் இருந்தான். உலகத்திலேயே சிறந்த குரு ஆசிரியன் அப்படின்னா இறைவன் தான். அவனை விட பெரியவர்கள் யாருமே இல்லை. அதனால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்களல் அடிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே, என்னையே பிரிந்து போயிடாத, நீ பெரியவன், இவ்வளவு நாள் அஞ்ஞானத்தில் இருந்திருக்கலாம், இனிமே அப்படி என்னையே இருக்க விட்டுறாத அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவன்கிட்ட கேட்குறார். அந்தணனாக இறைவன் அவருக்கு அருளிய தன்மையினை தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை, எந்நேர் அணையர் கேட்க எம்பி அரை கூவி ஆட்கொண்டார். இறைவன் கூவி கூவி அவனை அழைச்சான், அரை கூவி ஆட்கொண்டரலான். அப்படி நம்மள் ஒருவரையும் குருவாக வீற்றிருக்கும் அருளாளர்கள் அரை கூவுவார்கள். இது சத்திய வாக்கு. அதுக்காண்டி தான் நம்ம 12 திருமுறைகளை நம்ம ஓதுகிறோம். தமிழ் சார்ந்த திவ்ய பிரபந்தமாகட்டும், திருப்புகளாகட்டும், அந்தந்த குருமார்கள் இறைவன் ஸ்தானத்தில் இருந்து நம்மை அரை கூவுவார்கள் என்பது சத்திய வாக்கு. நம்ம இந்த நூல்களை மீண்டும் மீண்டும் ஓதுவது, அதை பிறருக்கு ஓதுவித்தல், அது எங்கெங்கெல்லாம் ஓதப்படுதோ அன்றைக்கு அந்த இடத்துல நின்று அதை சிரவண பக்தி மூலமாக கேட்டுதல். அப்போது மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகள் மட்டுமே நம்ம காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். எங்கள் சைவ சித்தாந்த குரு ஐயா சொல்லுவார், நம்மளுக்கு பல்வேறு நிலை இருக்குது. நனவு, கனவு, சுஷிப்தி, உறக்கம், பேருறக்கம்ங்கிறதெல்லாம். அப்போது எல்லா நிலையிலையும் விழிப்பு நிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த நிலையில் எப்பொழுது இறைவன் பற்றின சிந்தனையே நம்மளுக்கு இருக்கணும். அப்படின்னா எப்படி உலகத்தில் பெண்களாக இருந்தால் வீட்டு கணக்கு, வீட்டில் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது சார்ந்த விடயங்கள் நம்மளுடைய மனதில் புத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இளைய தலைமுறைக்கு மற்றைய அவர்களுடைய பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், இதையெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சலிப்பு வரலையே. அப்படி சலிப்பு அதெல்லாம் கூட ஒரு வயதில் ஒரு காலகட்டத்தில் சலிப்பு தட்டிடும். ஆனால் இறைவனை அடையக்கூடிய அந்த பேரானந்தம்ங்கிறது சலிப்பு தட்டாத ஒன்று.
சேச்சுரேஷன் பாயிண்ட்டுங்கிறதே அதுக்கு இருக்காது. அந்த அன்பும் ஆனந்தமும் மேலே மேலே பெருகிட்டு இருக்கணும்னா மீண்டும் மீண்டும் ஓதணும், நாமத்தை சொல்லணும், அதை கேட்கணும், அதை மனனம் செய்யணும், அடியார்களை வணங்கணும். இதில் 5 வந்துடுது. இதுதான் நமச்சிவாயம். இந்த 5ஐயும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் மாணிக்கவாசக பெருமான் போன்ற குருமார்கள் வாயிலாக இறைவனுடைய பெரும் கருணையையும் அவனுடைய அருளையும் அன்பையும் நாமும் உணரலாம். அப்படி திருக்கழுக்குன்றத்தில் தனக்கு காட்சி கொடுத்ததை ஒரு பாடல் வாயிலாக மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். அவர் திருக்கழுக்குன்றத்தில் இறைவன் அவருக்கு வேதங்களை ஓதியிருக்கிறார். அதே மாதிரி உத்தரகோச மங்கையிலையும் இறைவன் அவருக்கு ஆகமங்களை சொல்லியிருக்கிறார். பிறகு தில்லையில் அவருக்கு காட்சி கொடுத்து அங்கேயும் இறைவன் மீண்டும் வந்து அவர் சொல்லி கொடுத்ததையே மீண்டும் இவரை சொல்ல வச்சு இறைவனே திருப்பி கேட்டிருக்காருன்னா அப்போ நம்ம அடியார்கள் சொல்ல சொல்ல நம்ம எத்தனை தடவை கேட்கணும். அடுத்த தடவை அடியேனும் சண்முகப்பிரியா சகோதரியும் வரும் பொழுது உங்களில் ஒருவர் பேச நாங்கள்லாம் கேட்கணும். அதற்காகத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் ஓதிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருவரும் இறைவனுடைய நாமத்தை சொல்லும் அந்த ஓதுவிக்கும் ஒரு ஆசிரியராக எல்லாரும் வந்து அமரணும். அதுதான் நம்ம வந்து அடுத்த நிலையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கணும். அப்படி திருக்கழுக்குன்ற காட்சியை காட்டினா இறைவனேன்னு ஒவ்வொரு பாடல்லையும் சொல்கிறாரு. அந்த பாடல் மயக்கம் மாயது ஓர் மும்மலப்பழ வல்வினைக்குள்ளழந்தவும் துயக்கு அறுத்தேனை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர்கழல் தந்து ஏனை அயக்க வைத்து அடியார் முன்னே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு சொல்லி கழுக்குன்றில் இறைவன் தரிசனம் கொடுத்ததை சொல்கிறார். தில்லை காட்சியை காண வருகன்னு இறைவனே அவருக்கு சொல்கிறார். நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார் பொதுவினில் வருக என என்னை ஈங்கு ஒளித்தருளி அப்படின்ட்டு கீர்த்தி திரு அகவல்ல மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். மாணிக்கவாசக பெருமானுடைய 5 தீட்சை எங்களுடைய குரு ஐயா எழுதிய புத்தகத்தில் முதல்ல நயன தீட்சை அல்லது சச்சு தீட்சை, அடுத்தது ஸ்பரிச தீட்சை. இறைவன் பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன்னு மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. அப்படி தண்ணீர் என கருளி இறைவன் நீற்றினை முதல்ல தீட்சையை கொடுக்கறதுக்கு காரணம் அவர்களுடைய பார்வையிலேயே அந்த மலமெல்லாம் ஒடுங்கி போயிடுமா, நம்முடைய அழுக்கையெல்லாம் எடுத்துருவாங்களாம். அதற்கு பிறகுதான் இறைவன் நம்மளை அடிமையாக்குவாராம், அதாவது குருவடிவாக வருபவர்கள். அப்படி தான் இறைவன் இவருக்கு ஸ்பரிச தீட்சை கொடுத்து நீர் பூசினாராம், ஸ்பரிச தீட்சை. அடுத்ததாக திருவடி தீட்சை வைத்தார் என்பதை போற்றி திருவகல்ல என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவகா போற்றி உன்னுடைய பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் கொதித்தலுமே பாடி தெள்ளேனம் கொட்டோமும். எதற்கெல்லாமோ நாமெல்லாம் ஆனந்த கூத்தாடுறோம். ஆனால் இறைவனுடைய திருவடி தீட்சை தன் மேலே பட்டதுக்காக ஆனந்த கூத்தினை ஆடுகின்ற ஒருவன் தான் மேலே திருவடி தீட்சை பட்டால் எப்படி ஒரு உணர்வு இருக்கும், அந்த ஒரு உணர்வோடு திருத்தள்ளேனம் பாடியிருக்காரு மாணிக்கவாசக பெருமான் என்று சொல்லி, மற்றும் யோக தீட்சையும் அவருக்கு உயிருண்ணிப்பத்தில் கொடுத்தார் என்பதையும் சொல்லியிருக்கார். வாசக தீட்சையும் திரியேசரவு அதில் சொல்லியிருக்கார். அதில் தனக்கு வாசக தீட்சையும் கிடைத்தது என்றும் சொல்லியிருக்கிறார். மாணிக்கவாசக பெருமானுடைய திருவடிகளை இன்றைக்கு திருவாசகம் வாயிலாக அடியார் கூட்டத்தின் வாயிலாக வணங்குவதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பேரு கிடைச்சிருக்கிறது. பக்தி வைராக்கியம் தான் நமக்கு வேணுங்கிறது, அதைத்தான் நாயன்மார்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இருந்த பக்தி வைராக்கியம் உலகியலில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் வேணும். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் வீட்டில் இப்போ எந்த மாதிரி சூழல் இருந்தாலும் எப்போ முடியுதோ அடியார் கூட்டத்தோடு இணைந்து அதையும் சமன்படுத்தும். உலகியலில் கல்வி, பணம், பதவி, சிற்றின்பங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ மெனக்கிடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். நாள்தோறும் சொல்கிறோமே எல்லாம் என் பிள்ளைகளுக்காண்டி தானே, என் குடும்பத்துக்காண்டி. அப்போ அப்பேற்பட்ட இறைவனுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தை நம்ம படுவதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தி வைராக்கியத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மாணிக்கவாசக பெருமானும் மணிகண்டேஸ்வரரும் அருளணும்னு சொல்லி மெய்தானரும்பி பாடலோடு நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். மெய்தானரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையால்
கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடன் உடையா என்னை கண்டு கொள்ளேன் கைதான் நெகிழவிடன் உடையா என்னை கண்டு